அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு வந்து எதை பத்தின வீடியோ அப்படின்னா, நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல வர கொஸ்டின் என்னன்னா, மரியம் நீங்க இந்த ட்ரெஸ் வந்து உடுத்திட்டு வேலை பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாதா? இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இதை உடுத்திட்டு நீங்கள் எப்படி தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. காஷ்மீரில் வின்டர் டைமில் நாங்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இதுவே சம்மர் டைமில் என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம வின்டர் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால நான் வின்டர் பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சம்மர் டாபிக்ல வந்து போயிடலாம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வின்டர் டைம்ல நல்ல வார்ம் க்ளோத் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே சம்மர் அப்படின்னா சம்மர் டைம்ல காட்டன் ட்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட சகோதரிகளுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க சம்மர் டைம்ல ட்ரெஸ் வந்து யூஸ் பண்றீங்கல்ல, அப்படி யூஸ் பண்ணும்போது அக்கா இது என்ன வந்து உடுத்திருக்கீங்க, இந்த ட்ரெஸ் நீங்க உடுத்திருக்க ட்ரெஸ்க்கு மேல இது வந்து உடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு இது வந்து எரியாதா, இல்ல இது உடுத்திட்டு நீங்க வேலை பார்க்கல கஷ்டமா இருக்காதா, இது வந்து அபாயாவே உடுத்திட்டு நீங்க எப்படிக்கா வேலை பாக்குறீங்க அப்படின்னு நிறைய சகோதரிகள் எக்கச்சக்கமா கேட்டுட்டே இருந்தாங்க. அதுலயும் வீடியோ போட சொல்லியும் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு பேரு காஷ்மீரி பீப்புளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஃபெரன். இதை வந்து ஃபெரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரன் வந்து அபாயா கிடையாது. பாத்தீங்களா இது எப்படி இருக்கணும்? அபாயா அப்படிங்கிறது ஃபுல் ஸ்லீவோட கால் நெட்டுக்கும் வந்து வரும். அதுக்கு பேர் வந்து அபாயா. ஆனா ஃபெரன் அப்படிங்கிறது அப்படி வராது. ஃபெரன் வந்து ஃபுல் ஸ்லீவோட மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபெரன் அப்படிங்கிறது நம்ம சல்வார் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹைட்ல மட்டும்தான் வரும், ஃபுல்லா வந்து வராது. ஸோ ஃபெரன் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்லீவோட மட்டும்தான் வரும். ஃபெரன்ல நம்ம வின்டர் ஃபெரனும் இருக்கு, சம்மர் ஃபெரனும் இருக்கு. ஃபேப்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காட்டன் ஃபேப்ரிக் இருக்கு, சில்க் ஃபேப்ரிக் இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லியான ஃபேப்ரிக் என்ன அப்படின்னா பஷ்மினா அண்ட் தில்லாவும் இருக்கு. இந்த ரெண்டு ஃபெரன் தான் ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஃபெரன்ங்க. அது வந்து இங்க உள்ளவங்களே இந்த ஃபெஸ்டிவல், கல்யாணம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பிரைடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம்மர் டைம்ல இங்க உள்ளவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது வந்து காட்டன் ஃபெரன் தான். காட்டன் ஃபெரன் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேல உடுத்தக்கூடியது. அபாயாவெல்லாம் இப்ப நம்ம ஊர்கள்ல நம்ம உடுத்திட்டு போவோம்ல வெளியே போகல, அந்த மாதிரி இங்க உள்ளவங்க வந்து யூஸ் பண்றது ஃபெரன் மட்டும்தான். அபாயா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20% மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க உள்ள மக்கள் யூஸ் பண்றது ஃபெரன் மட்டும்தான். ஏன்னா ஃபெரனே வந்து ஃபுல் ஸ்லீவோட நல்லா லோடன்னு வந்துடும். அதனால அபாயா மாதிரி இந்த மாதிரி தான் லூஸா தான் வந்து ஃபெரன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபெரன் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். இங்க இது காஷ்மீரி பீப்புளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஆண்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பெண்களும் யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியா வந்து சரி, நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நம்ம ஊர்ல வந்து நம்ம சேலை வந்து உடுத்துறோம்ல, ஆண்கள் வந்து வேஷ்டி சட்டை வந்து போடுறாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க வந்து ஃபெரன் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். என்னோட சகோதரிகள் கேட்ட மெயினான டாபிக் வந்து போயிடலாம். அவங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க இந்த ஃபெரன் வந்து கவனிச்சுட்டே இருக்கோம், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலுமே லோடன் தான் போடுறீங்க, இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? டைம்ல இங்க உள்ள வெயில நாங்க எப்படி டாலரேட் பண்றோம், என்ன மாதிரி ட்ரெஸ் வந்து யூஸ் பண்றோம். சம்மர் டைம்ல நம்ம ஊர்கள்ல நம்ம எப்படி உடுத்துவோம் காட்டன் ட்ரெஸ், அதே மாதிரி காட்டன் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஷல்வாரோ இல்ல பேண்ட் ஷர்ட்டோ இல்ல பிளாசோவோ ஏதோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு மேல வந்து உடுத்துறதுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃபெரன் வச்சு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள்ங்க. காட்டன் ட்ரெஸ் மேல வந்து யூஸ் பண்றதுக்காக ஒரு காட்டன் ஃபெரன், இது ரெண்டு தான் வந்து இங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீட்லயும் வந்து பெண்கள் ஃபெரன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து எனக்கும் வந்து ஃபெரன் இல்லாம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு ஃபெரனோட அடிக்ஷன். ஃபெரன் நல்லா இருக்கும் நம்ம யூஸ் ஃபெரன் வந்து ஃபர்ஸ்ட் உடுத்தையில எனக்குமே அது செட் ஆகல. டே பை டே இப்ப இங்கேயே வந்து நம்ம இருக்கிறதுனால ஃபெரன் வந்து செட் ஆயிடுச்சு. இப்ப நானுமே எங்க போனாலுமே ஃபெரன் இல்லாம என்னால இருக்க முடியல. எல்லாம் நானுமே ஃபெரன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை. என்னமோ வந்து வேலை பார்க்க முடியாது, சாப்பிட கூட முடியாது, அந்த அளவுக்கு நிறைய இதா இருந்துச்சு. ஆனா இப்ப ஃபெரன் இல்லாம இருக்கவே முடியல. ஏன்னா இது ஃபுல்லா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நூஜானே வந்து ஸ்கூல் விட்டு வராங்கன்னு வைங்களேன், இப்ப நான் வந்து வீட்டுல காட்டன் ட்ரெஸ் வந்து உடுத்திருப்பேன். இப்ப சட்டுன்னு வந்து நான் அவங்களை கூப்பிட போகணும் அப்படின்னா ஃபெரன் மட்டும் எடுத்து மேல வந்து யூஸ் பண்ணிட்டு ஹிஜாப் போட்டுட்டு நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். சோ அதுதான் வந்து ஃபெரன் அப்படிங்கிறது. சம்மர் டைம்ல வெயிலோட அந்த தாக்கம் வந்து இருக்குமா, வேர்க்குமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. சம்மர் டைமை பொறுத்த
வரைக்கும் காஷ்மீரி பீப்புளே வந்து அந்த வெயில டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா விண்டரை வந்து இவங்க எவ்வளவு டாலரேட் பண்ணிடுவாங்க. வெயில் வந்து அளவுக்கு அதிகமா இருக்குங்க, உண்மையாதான் சொல்றேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயில் இருந்துச்சு அப்படின்னா சுத்திலும் மரங்கள் வந்து இருக்கும், மரத்தோட காத்து வந்து நம்ம மேல வந்து படும். வேப்ப மரம், புளிய மரம், வேப்ப மரத்தோட காத்தெல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஆனா இங்க மரங்கள் இருக்கும். மரங்கள் அப்படின்னா தேவதார் மரம் இருக்கு, வில்லோ மரங்கள் இருக்கு. நீங்க எங்க போனாலும் மவுண்டனுக்கு மேல தேவதார் மரங்களை வந்து கட்டாயம் வந்து சூப்பரா இருக்குங்க. வில்லோ அப்படின்னா ஒரு கொடியா, வில்லோ ட்ரீ அப்படிங்கிறது ஒரு மரம் தான். ஆனா அதோட கிளைகள் வந்து ஒத்த கிளையா வந்து இருக்கும். அந்த ஒத்த கிளைகளுக்கு மேல கொடியா வந்து படர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் வில்லோ ட்ரீ. நான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். சரி, காஷ்மீரி பீப்புள் வந்து இந்த சம்மரை எப்படி டாலரேட் பண்றாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காஷ்மீர்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து லீவ் கிடைச்சிரும்ல. ஸோ எல்லாரும் வந்து வெளியே போயிருவாங்க. வெளியே போய் பஹல்காம் போற ரோட்ல வந்து கேம்பிங் போட்டுட்டு ஃபேமிலியோடு நல்லா, ஏன்னா அங்க நிறைய நீரோடைகள் வந்து இருக்கும், அந்த சைடு வந்து உட்காந்து நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் தாங்கவே முடியாது காஷ்மீர்ல. நம்ம நினைப்போம் காஷ்மீர் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கே, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அது கிடையாதுங்க. வின்டர் டைம்ல மட்டும்தான் காஷ்மீர் வந்து சில்லுன்னு இருக்கும். சம்மர் டைம்ல வந்து வெயில் போட்டாலும் அந்த வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா காத்து வந்து கம்மியா தான் இருக்கும். இவ்வளவு மரங்கள் வந்து இருந்தாலுமே காத்து வந்து அந்த அளவுக்கு வந்து அடிக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. என்னோட சகோதரிகள் கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மரியம் நீங்க வேர்ட்ராப் வந்து செஞ்சிருக்கீங்கல்ல, ஆனா இந்த வேர்ட்ராப்ல எதுக்காக நீங்க கதவு போடாம வச்சிருக்கீங்க, அழகா கண்ணாடி கிளாஸ் வந்து போடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அவங்க கேட்டது பல்லி, கரப்பான் பூச்சி இதோட தொல்லை வந்து இருக்காதா அப்படின்னு. எந்த தொல்லையுமே வந்து இருக்காது. ஈவன் நீங்க காஷ்மீர்ல எறும்பை கூட வந்து பார்க்க முடியாது. எறும்பு இருக்குல்ல, நம்ம ஊர் சைடு வந்து சொல்லுவோம்ல, நீங்க வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சித்தெரும்புன்னு சொல்லுவோம்ல, சித்தெரும்பு. அப்புறம் இன்னொன்னு அது எனக்கு கொல்லி எறும்பு தானே, எனக்கு ஆயத்திருச்சு. கொல்லி எறும்பு, சித்தெரும்பு, கருப்பா இருக்கும்ல ஒரு எறும்பு, அந்த மாதிரிலாம் நிறைய எறும்பு இருக்கும்ல. ஆனா இங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சாப்பாடு செஞ்சாலும் நீட்டா வந்து மூடி வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும், எந்த ஒரு இன்செக்டோட தொல்லையும் வந்து இருக்காதுங்க. ஸோ அதனால்தான் வந்து இந்த வேர்ட்ராப்பை இப்படி வச்சிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து எதுவுமே முடிக்கல. ஜஸ்ட் நம்ம இங்க வரணும், ஏன்னா அந்த டைம்ல நான் பிரெக்னெண்டா இருந்தேன். அதனால வீடு சரச்சரன்னு கட்டி முடிச்சாச்சு. எந்த ஒரு வேலையுமே வந்து முடிக்கல. ஜஸ்ட் வீடு மட்டும் வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரப்போற நாட்கள்ல தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. குழந்தைங்களை வந்து இங்க கூட்டிட்டு வந்து வைக்கணும். ஏன்னா சம்மர் டைம்ல ஷெட் ஹோம்ல வந்து இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். நூர்ஜஹான்க்குலாம் வந்து புள்ளியா அள்ளி போட்டுரும். ஸோ அதுக்காக தான் இங்க வந்தது. பார்க்கலாம் இன்ஷால்லா, எல்லாம் பைய நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதாங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள் இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருந்தாங்க, மரியம் உங்ககிட்ட அபாயாவே இல்லையா, நீங்க அபாயாவே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. கண்டிப்பா நானும் வந்து அபாயா யூஸ் பண்ணுவேன். எனக்கு அபாயா அப்படின்னா ரொம்ப இஷ்டம். ஆனா இப்ப வந்து காஷ்மீருக்கு வரவும் எங்க காஷ்மீரி பீப்புள் வந்து இந்த ட்ரெஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெரன் வந்து யூஸ் பண்றதுனால நானும் வந்து இதையே வந்து பழகிட்டேன். அபாயா அப்படிங்கிறது எங்கேயாவது ரொம்பவே ரேர் தான், நீங்க வீடியோல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றேன் அபாயால. அந்த அபாயா மாஸ்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்த அபாயா, நீங்க அதையும் பாருங்க. சரி, இப்போ வந்து நான் சம்மர் டைம்ல என்ன ட்ரெஸ் வந்து வச்சிருக்கேன் இந்த சம்மருக்கு வந்து அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் தாங்க இருக்கு. அதுதான், ஏன்னா நான் ஃபெரன் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால ட்ரெஸ் வந்து கம்மியா தான் வந்து வாங்குவேன். அந்த அளவுக்கு நான் ட்ரெஸ் வந்து வாங்க மாட்டேன். என்ன இருக்கோ அதை வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ நான் காமிக்க போறேன்ல, இந்த 2 ட்ரெஸ்ஸும் புதுசா வந்து வாங்கினது. 2 ட்ரெஸ்ஸும் அரௌண்ட் ஒரு 1400 ரூபாய் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் தான். சரியா? இந்த ட்ரெஸ் தாங்க. இது வந்து 3/4 இருக்குல்ல, ஆனா நான் வந்து இந்த மாதிரி 4 இருக்குல்ல, ஆனா நான் ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சில்க் ஃபேப்ரிக் தான். இது நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியே எங்கேயாவது போறோம்ல அப்போ வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஷூட்டிங் போகையில கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வந்து வேணும்ல, அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படின்னு, இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஷால் தான் இந்த ஷால். இந்த ஷால் நான் சொன்னேன்ல இந்த ப்ளூ கலர் ஷல்வார் அப்படின்னு, இந்த ஷல்வாரோட ஷால் தான் இந்த ஷால். எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல. இது வந்து காட்டன் வந்து கிடையாது, கொஞ்சம் சில்க் மாதிரி இருக்குங்க. சில்க் அந்த மெட்டீரியல் மாதிரி. நல்லா இருக்கா? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு வைக்கணும் மதுக. அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ட்ரெஸ்ஸை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், அதிகமாக வந்து நான் வாங்குற கலர்ஸ் பிங்க், அப்புறம் ப்ளூ, அப்புறம் பிளாக். இது ரிலேட்டடாக தான் இருக்கும். இனியாவது வந்து மாற்றி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால இதே தான் வாங்கிறது. நல்லா இருக்கா? அந்த ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணையில் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது.
நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்க்கு நல்லா பேண்ட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட பேண்ட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஷால் வந்து சொல்லவே வேணாம், சரியான லென்த்தியா இருக்குங்க. ஷால் வந்து சொல்லவே வேணாம். சுலேஹாமா வந்து வரான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் வந்து வீடு ஃபுல்லா அலசுறாங்க, என்ன என்ன இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ஷால் வந்து இப்படிதாங்க இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதான் சம்மர் டைம்ல வேற என்ன ட்ரெஸ் பாத்தீங்கல்ல, இது மட்டும் தாங்க. அவ்வளோவா வந்து இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த வேர்ட்ராப்ல வந்து இதனால் மட்டுக்கும் வின்டர் ட்ரெஸ் மட்டும் தான் ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கனால எல்லா வின்டர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து ட்ரங்க் பொட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கேன். காஷ்மீர்ல இவங்க சீர் வந்து கொடுக்கும்போது ட்ரங்க் பட்டியில தான் கொடுப்பாங்க, அதுல வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ இதுல இருக்கிறது எல்லாமே சம்மர் ட்ரெஸ் தாங்க. ஸோ எல்லாமே வச்சிருக்கேன். ஒரு 2-3 செட்டு தான் இருக்கு. டோட்டலா ஒரு 6 செட்னு வாங்கிக்கிறேன், அது மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுவே வந்து போதுமானது. அவ்வளவுதான். ஸோ இது வந்து மாஸ்டரோட ஸ்கூலுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸுங்க. அவ்வளோதான் இருக்கு. இதுதான் வந்து என்னோட வேர்ட்ராப்பும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேர்ட்ராப் வந்து வீட்லேயே அட்டாச் பண்ணி கட்டலையா அப்படின்னு. இனிமேல் தான் வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் குயிக்காக வந்து இந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எதுவுமே வந்து பண்ணாமல் நமக்கு தேவை என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து பூர்த்தி பண்ணிட்டு இங்கே வந்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க சகோதரிகளே, உங்களோட கொஸ்டின் வந்து கிளியர் ஆயிருச்சா? ஏன்னா நிறைய அக்காமார் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, மரியம் சொல்லுங்க அப்படின்னு, உங்களோட வீடியோ மிஸ் பண்றோம் அப்படின்னு. பழைய மாதிரி ஏன் வீடியோ வர மாட்டேங்குது? ஏன்னா இப்ப நிறைய ஒர்க் வந்து இருக்கு. பேக்கிங் வந்து பண்றதுனால 6 நல்ல சகோதரிகள் வந்து கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து குயிக்கா முடிச்சு அனுப்பி வைக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து நம்பிதான் ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை நம்ம கரெக்டா வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி வந்து கொடுத்துடுறது. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணவும் டைம் இல்லை. அந்த வேலையை முடிச்ச உடனே தோட்டத்துக்கு வந்து போயிடுறது. தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை வந்து வச்சு உண்டாக்கி வச்சிருக்கேன், அதையும் வந்து பார்க்கணும். வீடை கிளீன் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து நானே பண்றதுனால கிளீன் பண்றது. சமையல் வந்து காலையில வந்து குக் பண்ணி வைக்கிறது இல்லை, நைட்டே வந்து குக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து நைட்டே வந்து காய்ச்சி வச்சிருது. ஏன்னா மாஸ்டர் நூர்ஜஹான் வந்து லஞ்ச் வந்து கொண்டு போவாங்கல்ல, சோறு வந்து காலையில வந்து ஆக்கி வேலையை வந்து முடிச்சிடுறதுங்க. இப்படிதான் என்னோட டைம் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.